இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். இந்த வார இறுதியில நான் மன அழுத்தத்தை கையாளுறது எப்படிங்கிற ஒரு சிறிய 3 பாக தொடர செய்ய போறேன். அதனால இன்னைக்கு முதல் சேவை, நாளைக்கு 2வது சேவை. இதில் வேறுபட்ட செய்திகளாக இருக்கும். மன அழுத்தத்தை பற்றின ஒரு சிறிய வார இறுதி கருத்தரங்க நீங்கள் செய்ய விரும்பினா உங்களை யாருக்கும் உண்மையிலே அது தேவையில்லைன்னு நம்புகிறேன். கவலையை பற்றிய எந்த போதனையும் உங்களுக்கு தேவையில்லைங்கிறது போல. ஆனால் நீங்கள் இங்கே வரவேற்கப்படுறீங்க. கூடுதலாக நான் கற்றுக் கொடுக்குற விஷயங்களில் என்ன நான் வச்சு எப்போவும் சோதிக்கிறேன். நாங்கள் வந்ததும் அவங்க ஏற்கனவே எங்கள் ஹோட்டல் நிறைய எடுத்துட்டாங்க. அது அருமையாக இருந்ததா? தேவாலயம் இங்கே முன்கூட்டியே பணம் செலுத்தணும். கடந்த இரவு அவங்க அதுக்கு பணம் செலுத்தின போதும் நான் அதில் தங்கவே இல்லை. அவங்க அதை கொடுக்கலன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் யார் அதை அசுத்தப்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அதை சுத்தம் செய்கிறாங்கன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேலாளர் வந்து அதை பார்வையிடணும்னு அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. பிறகு அதில் இருந்த மக்கள் இன்னும் வெளியே செல்லலைன்னு அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. எனவே நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் 4 தனித்தனி அறையில் தங்கினோம். நான் மைக் மற்றும் பெண்ணி அறையில் இருந்தேன். டேவ் வேறொரு அறையில் இருந்தார். வேறொருத்தர் இன்னொரு அறையில் இருந்தார். நாங்கள் திரும்பி போகும்போது எங்கே தங்குவோன்னு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நாங்கள் நிம்மதியாக தூங்குவோன்னு நம்புகிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் டேவ் நான் இருந்த அறையில் இருந்தார். அவர் நான் வேதத்தை படிக்கும்போதும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்த போதும் அறையில் ஆவியில் நிரம்ப முயன்ற போதும் டேவ் தனது ஃபோனில் பந்து விளையாட்டை விளையாடினார். எனவே நான் சொல்கிறேன், நன்றி இயேசு, ஸ்ட்ரைக் 1. நான் சொன்னேன், இங்கே விளையாட வேண்டாம், நீங்கள் வேற எங்கேயாவது போங்கன்னு. ஆகவே இந்த பாடத்தை கற்பிக்க நான் ரொம்ப பொருத்தமானவன். நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தை பற்றியும் எப்போவாது வருத்தப்பட்டதுண்டா? எப்போதும். ஆமாம், அவர் ரொம்ப தெளிவாக இருக்கா. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஒரு நாள் நான் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி தேவன்கிட்ட புகார் செஞ்சுட்டு இருந்தேன். இதை யாரும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் என்கிட்ட பேசினார். அவர் சொன்னார், நீ தான் திட்டம் போட்ட, உனக்கு இது பிடிக்கலன்னா அதை மாற்றணும். எனவே நாம் அதைத்தான் செய்ய போகிறோம். நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆமான்னு சொன்னவர் நீங்கள் தான். நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருந்தாலும் நாம் உண்மையாக இருக்கணும்னா நாம் செய்ய தேவையில்லாத பல விஷயங்கள் இருக்குன்றத நாம் எல்லாரும் முதல்ல அதை ஒத்துக்கிறதுக்கு துணியணும். ஒன்று நாம் அதை செய்வோம், இல்லைன்னா நாம் அதை செய்ய மாட்டோம். காரணம் சரியாக இருந்தால் யாரோ ஒருத்தர் நம்ம மேலே கோவப்பட விரும்பினா நாம் அதை செய்கிறோம். நமக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்கும் நிகழ்வுகளை பற்றி தெரியப்படுத்தணுன்ற ஆர்வத்தால் அதை செயல்படுத்துகிறோம். ஆமீன். நாம் அதை செய்கிறோம், ஏன்னா ஏற்கனவே நாம் அதை செஞ்சுருக்கோம். நாம் அதை ஏன் செய்கிறோன்னு கூட நமக்கு தெரியாது. அதுதான் சரி, எனக்கு தெரியாது நாம் என்ன செய்கிறோம். நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் எழுதுங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான முடிவுகளை தருதான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. எந்த கனியும் தராத ஒன்றை நீங்கள் வெட்டினா உங்களுக்கு நிறைய நேரம் மிச்சம் இருக்கும். இல்லை, அது அவ்வளோ எளிதாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பார்க்குறீங்க. எனவே மன அழுத்தம் அப்படிங்கிறது நூற்றாண்டின் நோய். இது கவுன்சிலிங், மருந்துகள், புத்தகங்கள், மன அழுத்த மேலாண்மை கருத்தரங்குகள் மற்றும் பலவற்றுக்கு இடையேயான பல பில்லியன் டாலர் வணிகம். மன அழுத்தம் மற்ற எல்லாத்தையும் விட அதிக பணம் சம்பாதிக்குது. இதை நான் முன்னாடியே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற எந்த காரியத்தையும் செய்யும்படி தேவன் உங்களுக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டார். ஆக அதை நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிறது உங்கள் சமாதானத்தை திருடுறதா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கல. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன தேவன் என்கிட்ட சொன்னதை நான் நம்பி செய்ய முயற்சி பண்ணதுனால நான் கிட்டத்தட்ட என்னையே கொண்டுக்கிட்டேன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கு பிறகு நான் இந்த வழியில் செயல்படுறதுக்கான பல காரணங்கள் உண்மையிலேயே சரியானவை அல்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். மன அழுத்தம் நம்மை சுற்றி தான் இருக்கு. மேலும் மன அழுத்தமான விஷயங்களுக்காகவும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இறுதியில் உலகம் சந்தேகத்துக்கு இடமின்றி மாறும். ஆனால் அது சிறப்பாக மாற வாய்ப்பே இல்லை. மேலும் மோசமாகலான்றதை நான் உணர்ந்தேன். நான் அது எதிர்மறையான அறிக்கையாக சொல்லலை. 1-2 வருஷங்களில் இப்போ இருக்கிறத விட அதிகமாக சமாளிக்க வேண்டியிருக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சுற்றி பார்த்து என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறது தான். எனவே ஏதாவது மாறினா அது நாம தான் இருக்கணும். வித்தியாசமான முறையில் விஷயங்களை எப்படி கையாளுறதுன்றதை நம்ம கற்றுக்கணும். சரியா? யோவான் 14:27 இயேசு கூறினார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களை வருத்தப்படுவதற்கும் தொந்தரவு செய்வதற்கும் அனுமதிப்பதை நிறுத்துங்கள். மேலும் பயமும் மிரட்டலும் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். எனவே இது 2 பகுதி விஷயம். உண்மையில் நேர்மையாக சொல்வதானால் நாம் சமாதானத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கும் சமாதானத்தை அடைவதுதான். நாம் அமைதியான பலனளிக்கும் அற்புதமான வாழ்வை பெற இயேசு செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் ஏற்கனவே செய்து விட்டார். அது அவர்கிட்ட தான் இருக்கு. நாம செய்ய வேண்டியது புத்தகத்தை படித்து புத்தகம் சொல்வதை செய்வது. என்னால் அதுக்கு உதவ முடியாது, நான் வருத்தப்பட்ட என்னால் உதவ முடியாது. அதாவது அது உண்மை இல்லை, உங்களால் முடியும். அது வரும்போது உங்களை எத்தனை பேர் வருத்தப்படலாம்? இது ஏதோ ஒரு இடத்துல இங்கேருந்து தொடங்குது. அது எப்போ வருதுங்கிறத உங்களால் உணர முடியுமா? சரி, நீங்க என்ன செய்யணும்? அது உங்க வாயிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அதை நிறுத்தணும். நீங்க பேச தொடங்குனதும் நீங்க முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமா வருத்தப்படுவீங்க. பிறகு நீங்க வேற யாரையாவது வருத்தப்பட வைக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் அவங்க உங்களையும் வருத்தப்பட செய்வாங்க. எனக்கும் டேவுக்கும் இடையிலான உரையாடல் தவறான திசையில செல்லும் போது அதை எப்படி அடையாளம் காணணும் அப்படிங்கிறத முதல்ல நான் கத்துக்கிட்டேன். நான் உண்மையிலேயே அமைதிக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இப்ப நான் அந்த இடத்துக்கு வரும்போது அமைதியா இருக்க தான் விரும்புறேன். அது நான் முன்னாடி செய்ய விரும்பின ஒண்ணு இல்ல, நான் கடைசியா சொல்ல போறேன். அவர் தவறு செஞ்சாரு, நான் சொல்றதா சரிங்கிறத நான் அவருக்கு நிரூபிக்க போறேன். இருந்தாலும் என்ன தெரியுமா, சரியா இருக்கிறது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டதாகும். அதாவது இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். உண்மையிலேயே நீங்க பெருமை இல்லாமல் சண்டையிட முடியாதுன்னு வேதம் சொல்லுது. பெருமை இருக்கிற வரைக்கும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். எனவே சமாதானத்தை பெறுவதற்கு நீங்க உண்மையிலேயே அதை விரும்பணும். மேலும் நீங்க மாற்றங்களை செய்ய தயாரா இருக்கணும். உங்களை சுற்றியுள்ள அனைவரும் அல்லது உங்க சூழ்நிலைகள் மாறணும்னு விரும்புறதை விட எப்படி மாறுறதுன்னு தேவன்கிட்ட கேட்கறது மிக முக்கியம். இப்போ நீங்க அதை செய்ய விரும்புறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அப்படி செய்யலைன்னா உங்களுக்கு இன்னொரு வருஷம் பரிதாபமா இருக்கும். அடுத்த வருஷம் நான் திரும்பி வந்து அதையே உங்களுக்கு சொல்ல போறேன். நாம் எதிர்கொள்ளும் சில சிக்கல்களுக்கு பல பதில்கள் இல்லை. இந்த விஷயத்துல உங்களுக்கு 2 தேர்வுகள் இருக்கு. ஒன்று, நமக்குள்ள நுழைய அனுமதிக்காதவரை, அதனால நாம பாதிக்கப்படாம இருக்கிறத கத்துக்கலாம். அல்லது அதை உடைக்கிற வரைக்கும் நாம மேலும் மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துல இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மாற போறதில்லை. ஆனா அதை நமக்குள்ள வர அனுமதிக்காம இருக்க நம்ம கத்துக்கலாம். என் குழந்தைங்க சிறியவர்களாக இருக்கும்போது எனக்கு நினைவிருக்கு. மேலும் எனக்கு நிறைய இருந்தது. நான் அவங்கள பொருத்தமானவங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு 4 குழந்தைங்க இருந்தாங்க. நாங்கள் ராத்திரி உணவு சாப்பிட்றதுக்காக மேஜை இல்லாமல் இருந்தோம். ஒவ்வொரு நைட்டும் யாரோ தங்களுடைய தண்ணீரை ஊற்றுறது போல இருந்தது. இப்போ அப்படி நடக்கலை. ஆனால் அந்த நாட்களில் ஒவ்வொரு டேபிளுக்கும் நடுவில் ஒரு பிளவு இருந்தது. ஒவ்வொரு டேபிளையும் சரி செஞ்சு அதில் ஒரு இலையை வைக்கலாம்.
சரி, தந்திரம் என்னன்னா, அது வெடிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி தண்ணீரை நாம தடுக்கணும். நாங்க நீண்ட நாட்களா டேபிள பயன்படுத்தல. அதனால அதுல அதிக பொருட்கள் சேர்ந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் வேற வழி இல்ல. டேபிள தனித்தனியா பிரிச்சு, உள்ள நுழைஞ்சு எல்லா அழுக்கும் போற வரைக்கும் தொடச்சு சுத்தம் பண்ணுவோம். குறிப்பா, பால் அல்லது ஏதாவது கொட்டி இருக்கிறத துடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால குழந்தைங்க அத கொட்டும்போது நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அது ஒவ்வொரு கிண்ணத்தின் கீழேயும், மேசைக்கு கீழேயும் விரிசல் வழியா போய் மேசையோட கால்களுக்கு கீழ ஓடும். நான் மேசைக்கு கீழ இருந்து கத்துறேன், அழறேன். "என்னால முடியல. நாங்க வீட்ல ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சமைக்கிறேன்." உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே நான் தான் சமாதானத்த திருடுறேன். ஒரு முறை நாங்க கொஞ்சம் கோவத்தோட இருந்தப்போ, தேவன் நேரடியா என் இதயத்துல பேசினாரு. ஆக அவர் எளிமையா சொன்னாரு, "ஓட்டத்தை பின்பற்ற நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும்." அப்படின்னா சில நேரங்கள்ல ஏதாவது நடந்தா, ஹோட்டல்ல உள்ள அந்த சூழ்நிலைய பத்தி என்னால எதுவும் செய்ய முடியல. நாங்க முயற்சி பண்ணோம். எங்கள நம்புங்க, நாங்க முயற்சி பண்ணோம். அவங்க சொன்னாங்க, "சரி, எங்ககிட்ட அம்பாசிடர் விருந்தினர்கள்ல ஒருத்தர் இருக்காரு. அதாவது நெறைய புள்ளிகள் உள்ள யாரோ ஒருத்தரு. அவங்க அந்த ஹோட்டலுக்கு நெறைய முறை வர்றவங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க வெளியேறணும்னு நாங்க சொல்ல முடியாதுன்னு நெனச்சேன். உங்களுக்கு இன்னொரு அம்பாசிடர் விருந்தினர் இருக்கலாம்." அப்படின்னு சொல்ல நெனச்சேன். நீங்க என்ன சரியா நடத்த விரும்பினா, ஆனா நான் சோதனைய கடந்து போனேன். பறக்கும் வண்ணங்களோட இல்ல. ஆனா நான் கடந்து போனேன். ஆனா, நான் ஒரு கிறிஸ்தவளைப் போலவும் செயல்பட்டேன். அத கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க எப்பவுமே கிறிஸ்தவங்கள போல செயல்பட மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கழுத்துல சிலுவை மற்றும் பம்பர் ஸ்டிக்கர உங்க காரின் மேல் ஒட்டுறது நல்லது. 40 ஆண்டுகள் வேகமா முன்னோக்கி சென்று பார்த்தால், நேரம் உங்களுக்கு என்ன செய்யுதுன்றது ஆச்சரியமா இருக்கு. சரியா சொன்னா 40 வருடங்கள் 2 வாரங்களுக்கு முன்னாடி நான் ரொம்பவும் சீக்கிரம் எழுந்துடுறேன். அது அநேகமா அதிகாலை 5 மணி போல இருக்கலாம். மேலும் கண்டிப்பா நான் இயேசுவுக்கு நேரம் ஒதுக்கணும். நான் அப்படி செஞ்சா அந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் காஃபி போடுவேன். ஒவ்வொரு நாள் காலையிலயும் காஃபி போடுவேன். ஒரு விதமான கப்பு வச்சிருக்கேன். அதில தான் காஃபி குடிப்பேன். அன்னைக்கு காலையில நான் காஃபி போட்டேன். அத அந்த கப்புல ஊற்றுனேன். நுரை மேல இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா திடீர்னு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. என் கையிலேருந்து நழுவி கப்பு கீழ விழுந்தது. அது மார்பிள் மேல விழுந்த உடனே கப்பு சுக்குநூறா உடைஞ்சு காஃபி எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. அந்த கண்ணாடி துண்டு எல்லா இடத்துலயும் போயிடுச்சு. நான் ஒரு விஷயத்தையும் உணரலன்னு உங்களுக்கு இப்போ சொல்ல முடியும். என்ன தெரியுமா? நான் அத பார்த்துட்டு நான் அத சுத்தம் செய்யணும்னு நெனச்சேன். நான் நீண்ட தூரம் வந்துட்டேன். மேசையின் கீழ இருந்து சுத்தம் செய்யறது நல்லது. நீங்க தேவனிடத்துல நிலைச்சிருந்து வார்த்தையிலே நிலைத்திருந்தால் 2 கொரிந்தியர் 3:18 வேதம் என்ன சொல்லுது? நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நாம் கழுவப்படுவோம், அல்லது கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எனவே நீங்க இதுவரைக்கும் அதை செய்யலைன்னா உங்களை பத்தி வருத்தப்பட வேண்டாம். தொடர்ந்து வளருங்க, அவ்வளவுதான். நீங்க வளரலன்னா தேவன் கோவப்பட மாட்டாரு. நீங்க தொடர்ந்து வளரணும், தொடர்ந்து வளரணும்னு தான் அவர் விரும்புறாரு. ஆமென். நன்றி. உங்களுக்கு தெரியும், இயேசு மன அழுத்த சூழ்நிலைகளால் சூழப்பட்டார். குடும்பம் மற்றும் நண்பர்களால் நிராகரிக்கப்பட்டார். பிசாசால் குற்றம் சாட்டப்பட்டு அவருடைய சீடர்களுக்கு நிறைய மாற்றம் தேவைப்பட்டது. அவங்க உண்மையிலேயே ரொம்ப முதிர்ச்சி அடையல. அவங்க நம்மில் யார் பெரியவர்னு வாதிட்டாங்க. மேலும் அவர் ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு தானே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க.
அவர் தற்செயலாக அவங்கள அழைக்கல. ராத்திரி முழுக்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்கள தேர்ந்தெடுத்தாரு. ஒருவேளை அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்கலாம், எனக்கு தெரியாது. உலகம் முழுக்க சுவிசேஷத்தை எடுத்து போகும் பணிக்காக அவர் அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்தார். நிச்சயமா சில சமயம் அவங்க நடந்துகிட்ட விதத்தில் அவர் சிறிது ஏமாற்றம் தான் அடைந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் பெரும் கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. அவங்க எல்லாருமே எதையாவது விரும்பினாங்க. உங்க பக்கத்துல வரும் எல்லாரும் உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு வர்றதால நீங்க எப்பவாவது கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கீங்களா? யாருமே இல்லையா? நான் மட்டும்தான் அப்படி உணர்றேன் போல. ஒரு முறை நான் ஒரு மால்ல இருந்தேன். நான் கண்டுபிடிக்கப்பட விரும்பல. மக்கள் என்னை தொடர்ந்து வந்து, நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னாங்க. நான் சத்தம் போட ஆரம்பித்தேன். தேவன் சொன்னார், நீ விரும்பினா அதை சரி செய்ய முடியும், அதனால நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்னாரு. ஐயோ, தயவு செஞ்சு அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நான் மறுபடியும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் பெறும் எல்லாமே ஒரு சிறப்புரிமை, மேலும் ஒரு பொறுப்போடு வருது. நீங்கள் இப்போ ஒரு காரை வாங்குறீங்க, கார் கட்டணத்தை பெறுவீங்க. ஒரு பெரிய வீட்டை வாங்குறீங்க, அந்த வீட்டோட கட்டணத்தை பெறுவீங்க. நீங்கள் கூடுதலாக சில மைல் தூரம் போய் ஒரு வீட்டை சுத்தம் செய்கிற வேலையை பெற்று அதிகமான வீடுகளை சுத்தம் செய்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்கிற வேலையை விரும்பலை, அந்த வீட்டை சுத்தம் செய்கிற விதத்தை நீங்கள் விரும்பலை. ஆக நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்போவுமே இருக்கும். நான் 12 ஆண்டுகளாக ஒரு நாயை வளர்த்தேன். அது எனக்கு பிடிக்கும். அது பேர் டக்ஸஸ். அது அழகாக இருந்தது. அது குட்டியாக இருந்தப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஜோடி வேலையாட்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த குட்டிக்கு உண்மையிலேயே பயிற்சி அளித்தாங்க. நான் செய்யலை, எனக்கு வேறு வேலை இருந்தது. ஒரு நாய்க்கு பயிற்சி அளிக்கப்படும் போது அது ரொம்ப சிறந்ததாக மாறுது. அவங்கவுங்க ஃபர்னிச்சரை சாப்பிடாமலேயும் தரையில் பாத்ரூம் போகாமலேயும் இருக்காங்க. ஆகவே நாங்கள் அதை 12 வருஷம் வளர்த்தோம். பிறகு அது இறந்துருச்சு. அதனால் எனக்கு இன்னொரு நாய் தேவைப்பட்டுச்சு. சரி, எனக்கு இன்னொரு நாய் கிடைச்சிது. ஆனால் இந்த நாய் ஒரு வகையான பிசாசுன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்த அழகான நாய் மற்றும் விலை அதிகமான நாய், அதாவது பயிற்சியாளர்கள் கூட இந்த நாய்க்கு பயிற்சி அளிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பயிற்சி அளிக்க முடியாது. எனவே நான் அதை பயிற்சியாளர்கிட்ட கொடுத்தேன். பயிற்சியாளர் அதை அவருடைய மகன்கிட்ட கொடுத்தாரு. அவரால் அதை வச்சிருக்க முடியல. அதனால் அவர் அதை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு. அது நிறைய மக்கள்கிட்ட மாறி மாறி போச்சு. எனவே உறுதியான தனி மனுஷினா, ஏன்னா இது வரைக்கும் 4 நாயை வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லையா? டக்ஸஸ் கிட்ட ஆரம்பிச்சது. என் மக என்கிட்ட சொன்னா, அவ சொல்றது முற்றிலும் சரி. அவ சொன்னா, உங்களுக்கு ஒரு நாய் வேணும், ஆனால் அதுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க இல்லையா? அதனால நேற்று சொன்னேன், நான் இன்னொரு நாயை வாங்க தயாராக இருக்கேன்னு நினைக்கிறேன். கூடுதலாக அடுத்ததை விரும்புகிற ஒருத்தர் என்கிட்ட ஏற்கனவே இருக்காரு. அவ சொன்னா, நீங்கள் அடுத்த நாய் வாங்கினா அதையும் நான் எடுத்துக்குவேன். நான் சொன்னேன், எனக்கு ஒரு நல்ல யோசனை. நான் ஒரு நாயை ஒரு நாள் இல்லை 2 நாட்களுக்கு கடன் வாங்குவேன். நான் அதை நிறைவேற்றுவேன். அப்புறம் ஒரு நாயை வாங்குறதுக்கும் அதை விட்டு கொடுக்கறதுக்கும் உள்ள பணத்தை நான் சேமிக்கிறேன். நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் சலுகையாக பெறும் எல்லா விஷயத்துக்கும் எப்பவும் அதுக்கு மற்றொரு பக்கம் இருக்கும். நீங்கள் எல்லாரும் என்ன நானே பார்க்குற மாதிரி இருக்கீங்க. ஆனால் நான் விரும்புகிறேன். இப்போ நினைவில் வச்சுக்கோங்க, அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். ஆமேன். மன அழுத்தத்திற்கான காரணங்கள் எனக்கு 16 இருக்கு. நான் தொடர்ந்து போயிருந்திருக்கலாம். இந்த விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசாமல் ரொம்ப ரொம்ப வேகமாக போகிறேன். கவலை மற்றும் அவசரம். வேகம் உங்களுக்கு தெரியும். நாம் வெளியில் மட்டும் அவசரப்படுறதில்ல, உள்ளேயும் அவசரமாக இருக்கோம். ஒன்றுக்கு பின் ஒன்று, மற்றொன்றுக்கு பின் ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்றுன்னு வேகமாக போயிட்டே இருங்க. உங்கள் மூளை வழியாக போங்க. இது எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. அதிக வேலை, போதுமான ஓய்வு இல்லை. போதுமான இன்பம் இல்லை, போதுமான சிரிப்பு இல்லை,
நாம் சிரிக்க வேண்டும். கடவுள் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்காரு. வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியான இதயம் ஒரு மருந்தை போல நல்லதை செய்கிறதுன்னு. அது உண்மை. ஒரு முறை எனக்கு தலைவலி வந்தது. வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிச்சேன். நான் சிரிச்சு முடிச்சப்போ என் தலைவலி போயிடுச்சு. அதாவது இது உண்மையிலேயே மருந்த போன்றது. இது ஒரு மன அழுத்த நிவாரணி. சிரிப்பு சிறந்த மன அழுத்த நிவாரணிகளில் ஒன்று. மக்களை மகிழ்விப்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. கோபம் மற்றும் மன்னியாதது. ஒருவேளை பட்டியலில் வேற ஏதாவது முதலிடத்தில் இருக்கலாம். தேவாலயத்தில் ஒருத்தர் மேலே கோவப்படாத நபரை விட கோவப்படுற நபர் அதிகமாக இருக்காங்க இல்லையா? மேலும் மன்னிக்காத தன்மையை கொண்டிருக்க வேண்டாம்னு தேவன் அடிக்கடி பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கார். ஆனாலும் இந்த உலகத்தில் பல இடங்களில் இன்னும் ஒருவரை மன்னிக்காத பலர் உள்ளனர். அப்படி ஏன் அவங்க இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்கன்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. நேர்மையா சொன்னா அது ஒரு பொருட்டல்ல. உங்களுக்காக மக்களை மன்னியுங்கள். அவங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அவங்க உங்க மன்னிப்புக்கு தகுதியற்றவங்களா இருக்கலாம், ஆனா நீங்க சமாதானத்துக்கு தகுதியானவங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, உங்களால முடியாத ஒண்ணு செய்ய தேவன் ஒருபோதும் சொல்ல மாட்டார். அந்த யோசனையை நீங்களே உங்க சிந்தையில இருந்து பெறலாம். உங்களால செய்ய முடியாததை செய்யும்படி தேவன் ஒருபோதும் கூற மாட்டார். இதை செய்யணும்னு வார்த்தை கூறினா நீங்க விரும்பினா அதை செய்யலாம். குற்ற உணர்வு அது மோசமான ஒண்ணு. மறைக்கப்பட்ட பாவம், மோசமான உணவு முறை. நான் நேத்தே முடிவு செஞ்சேன். நான் ரொம்ப சோர்வா இருந்தேன். கொஞ்ச நாட்களா நான் விரும்புறதை விட கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சுட்டு வரேன். நான் உண்மையிலேயே சோர்வா இருந்தேன். சில சமயத்தில் நீங்கள் உண்மையிலேயே சோர்வா இருக்கும்போது நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்று செய்கிறீங்க. இதை யாராவது கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் நான் இனிப்பு வேணும்னு முடிவு செஞ்சேன். அது எனக்கு நிறைய வேணும். என் உடல் எடையை சீராக வைக்க நான் ரொம்ப கண்டிப்பானவளா இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால நான் டெசர்ட் சாப்பிடணும், உணவை சாப்பிட வேண்டான்னு முடிவு செஞ்சேன். நான் உங்ககிட்ட சொல்லலை டேவ், நான் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும். எனவே எனக்கு ஒரு குக்கி கிடைச்சிது. ஐசிங்க அது மேலே வச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இது ஒரு சின்ன கிண்ணத்தில் உள்ள ஐஸ்கிரீம், ஆனால் நான் அதில் சாக்லேட் சாஸை ஊற்றினேன். நான் அந்த டெசர்ட்டை சாப்பிட்டேன். எந்த உணவையுமே நான் சாப்பிடல. நான் ரொம்ப சோர்வு அடைஞ்சேன். அதுதான் இந்த சர்க்கரை என்னை பயமுறுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் எத்தனை பேர் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களால் தொடர்ந்து கவலைப்படுறாங்க? அவங்க தினமும் நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்க. அவங்க சில நேரங்களில் மட்டும் அப்படி செய்யறதில்ல, ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்றாங்க. உனக்கு ஒரு நல்ல சர்ச் கிடைச்சது, அவங்களுக்கு எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இந்த குழுவை போல அப்பாவியா தோன்றக்கூடிய பலரை நான் பார்த்ததே இல்லை. அதாவது அவங்க எல்லாரும் தான். உங்களில் எத்தனை பேருக்கு போதுமான தூக்கம் வரல? ஏன் தெரியுமா? உங்களுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. ராத்திரி படுக்க போங்க. இது உண்மையிலேயே ராக்கெட் அறிவியல் இல்லை. உங்களை எத்தனை பேர் போதிய தண்ணீர் குடிக்கிறது இல்லை? கொஞ்சம் தண்ணி குடிங்க. இவை எல்லாமே கஷ்டமான சிக்கல்கள்னு நாம் நினைக்கிற எல்லாத்துக்கும் நாம் சிக்கலான பதில்களையும் தேடுறோம். உண்மையை சொன்னா அது உண்மையிலேயே அவ்வளவு கடினம் இல்லை. மன அழுத்தத்திற்கான காரணங்கள் எனக்கு 16 இருக்கு. நான் தொடர்ந்து போயிருந்திருக்கலாம். இந்த விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசாமல் ரொம்ப ரொம்ப வேகமாக போகிறேன். குற்ற உணர்வு அது மோசமான ஒன்று. மறைக்கப்பட்ட பாவம், மோசமான உணவு முறை. நான் நேத்தே முடிவு செஞ்சேன். நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன். கொஞ்ச நாட்களாக நான் விரும்புறதை விட கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சுட்டு வரேன். நான் உண்மையிலேயே சோர்வாக இருந்தேன். சில சமயத்தில் நீங்கள் உண்மையிலேயே சோர்வாக இருக்கும்போது நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்று செய்கிறீங்க. இதை யாராவது கவனிச்சிருக்கீங்களா?
ஆனால் நான் இனிப்பு வேணும்னு முடிவு செஞ்சேன். அது எனக்கு நிறைய வேணும். என் உடல் எடையை சீராக வைக்க நான் ரொம்ப கண்டிப்பானவளா இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால நான் டெசர்ட் சாப்பிடணும், உணவை சாப்பிட வேண்டான்னு முடிவு செஞ்சேன். நான் உங்ககிட்ட சொல்லலை டேவ், நான் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்கன்னு தெரியும். எனவே எனக்கு ஒரு குக்கி கிடைச்சிது, ஐசிங்க அது மேலே வச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இது ஒரு சின்ன கிண்ணத்தில் உள்ள ஐஸ்கிரீம், ஆனால் நான் அதில் சாக்லேட் சாஸை ஊற்றுனேன். நான் அந்த டெசர்ட்டை சாப்பிட்டேன். எந்த உணவையுமே நான் சாப்பிடல. நான் ரொம்ப சோர்வு அடைஞ்சேன். அதுதான் இந்த சர்க்கரை என்னை பயமுறுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் எத்தனை பேர் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களால் தொடர்ந்து கவலைப்படுறாங்க? அவங்க தினமும் நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்க. அவங்க சில நேரங்களில் மட்டும் அப்படி செய்யறதில்ல, ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்றாங்க. உனக்கு ஒரு நல்ல சர்ச் கிடைச்சது, அவங்களுக்கு எதுலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இந்த குழுவை போல அப்பாவியா தோன்றக்கூடிய பலனை நான் பார்த்ததே இல்லை. அதாவது அவங்க எல்லாரும் தான். உங்களில் எத்தனை பேருக்கு போதுமான தூக்கம் வரல? ஏன் தெரியுமா? உங்களுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. ராத்திரி படுக்க போங்க. இது உண்மையிலேயே ராக்கெட் அறிவியல் இல்லை. உங்களை எத்தனை பேர் போதிய தண்ணீர் குடிக்கிறது இல்லை? கொஞ்சம் தண்ணி குடிங்க. இவை எல்லாமே கஷ்டமான சிக்கல்கள்னு நாம் நினைக்கிற எல்லாத்துக்கும் நாம சிக்கலான பதில்களையும் தேடுறோம். உண்மையை சொன்னா அது உண்மையிலேயே அவ்வளவு கடினம் இல்லை. எனக்கு தினமும் காலையில் வயிற்றுல பிரச்சனை இருந்தது, உடம்பு சரியில்லாமல் தூக்கி தூக்கி போடுற மாதிரி. கோமட்டல் மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சில விஷயங்களை போதிப்பாருங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதனால் தவறு என்னங்கிறத எனக்கு காட்டும் ஆண்டவரே, எனக்கு உமது ஞான வார்த்தையை தரும்படி தேவனிடம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இந்த உடல் உபாதை இருக்குது, கொஞ்சம் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி இருக்குது. அதனால் அது என்ன எரிச்சல் உண்டாயிருக்குன்னு பார்க்க இணையத்தில் பார்த்தேன். பட்டியலில் இருந்த முதல் விஷயம் ஜைலட்டால். அதுக்கு புதினாக்களை நான் சாப்பிட்டேன். அநேகமாக ஒரு பேக்கேஜ், அதை ஒவ்வொரு நாளும் பாதியாக சாப்பிட்லாம். முதல் மூலப்பொருள் ஜைலட்டால். அப்புறம் புதினா சாப்பிட்றத விட்டுட்டேன். வயிற்று பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு. ஆக உங்களில் ஒரு சிலர் மட்டுமே, நீங்கள் எல்லாருமே இல்லை, உங்களில் சிலர் சந்தோஷம் இல்லாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க. தேவன் உங்களை அபிஷேகம் செய்யாத காரியங்களை செய்யறதே மன அழுத்தத்தை உங்களுக்கு உண்டாக்கும். நான் சொல்றது உண்மைதானே? என்னுடைய கணவர் சில சமயங்களில் டேவுக்கு கூட மன அழுத்தம் வருமானு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் ரொம்பவும் அமைதியானவர், தெரியுமா? பழகிறதுக்கு உலகில் ஈஸியானவர், ரொம்பவும் பொறுமை, மன்னிக்கிறதுல மிக தாராளமானவர், கனிவானவர். பொதுவாக மன அழுத்தத்தை உணரும் நபர் அவர் இல்லை. அவர் தி ஏப்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயத்தை அனுபவிக்க தொடங்கினார். அதனால் மன அழுத்தத்தையும் உள்ளுக்குள்ள நடுக்கத்தையும் உணர்ந்தார். அவருக்கு உள்ளுக்குள்ள தேவன் செய்ய விரும்பாத ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சதை அவர் உணர்ந்தார். அநேக நாட்களை செஞ்சுட்டு இருந்தவனை கண்டுபிடிச்சார். ஆனால் தேவன் அதை தொடர்ந்து செய்யறது விரும்பல. அதை எடுத்து போட்டார். எங்கள் மக அதை உணர்ந்து அவரோட பகிர்ந்துக்கிட்டா. அவர் அதை செய்யறதை நிறுத்தினார். அந்த இரைச்சல் வியாதி போயிடுச்சு. இப்படி ஒருவேளை தேவன் அபிஷேகம் செய்யாத சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். நான் இருந்த காலத்துலேருந்தே என் அப்பாவால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் நான் மன அழுத்தத்தோடு வளர்ந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு மன அழுத்தம் இருந்தது. எனக்கு மிக மன அழுத்தம் இருந்தது. மன அழுத்தம் ஒருத்தரோட
ஆரோக்கியத்தில் பாதிப்பை உண்டாக்குன்றதால நான் தொடர்ந்து மருத்துவரை சந்திச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க எனக்குள்ள என்ன தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அது மன அழுத்தம்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அது வாழ்க்கையை நிர்வகிக்க இயலாமையே குறிக்குது. நான் ஒரு வலிமையான பெண், என்னால் வாழ்க்கையை சமாளிக்க முடியும், எனக்கு மன அழுத்தம் இல்லை, எனக்கு மன அழுத்தம் இருக்குன்னு சொல்லாத. இது மன அழுத்தமே இல்லை. ஒரு மனநல மருத்துவரை பார்க்க போகும்படி ஒரு மருத்துவர் கூட என்கிட்ட சொன்னார். உங்கள் சிந்தனையை மாற்றுறதுக்காக அவர் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த வகுப்புகளுக்கு நான் போகணுமான்னு என்கிட்ட ஒரு முறை நானே கேட்டுக்கிட்டேன். அதை மாற்றணும்னு முடிவு செஞ்சேன். நான் புத்தகத்தை எழுதினேன். நீங்கள் உங்கள் மனசில் ஒரு போராட்டத்தில் இருக்கீங்கன்னு சொன்னார். அந்த புத்தகத்தோட 6 மில்லியன் பிரதிகள் விற்று போனதுன்னு நினைக்கிறேன். வேற எதுவுமே இல்லைன்னா இன்னைக்கு நல்லா சரிங்க. போதிய உடற்பயிற்சி இல்லை. ஓ, உடற்பயிற்சி பற்றி என்கிட்ட பேசாத ஜாய்ஸ். சரி, கடந்த காலத்தில் இந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அதுதான் நம்ம ரகசியங்கள். அது நம்ம நோய்வாய்ப்படுத்தும், தெரியுமா? அது குறித்த விழிப்புணர்வு இருக்கா? வேதம் சொல்றதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். சில சமயங்களில் நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தரோட உட்காந்து நான் சில விஷயங்களை வெளிப்படையாக உங்களோட பேசணும்னு சொல்லுங்க. அதாவது மன்னிப்பை பெற நீங்கள் ஒரு நபர்கிட்ட செல்ல வேண்டியதில்லை. ஆனால் சில சமயங்களில் நாம் உண்மையில் செய்ய வேண்டியதெல்லாம் யார்கிட்டயாவது பேசி விஷயங்களை வெளியில் சொல்கிறது முக்கியம். நாம் எதிர்மறையாவோ அல்லது எரிச்சலாவோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கிறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ அல்ல. சார்ந்து இருக்கிறதுன்றது நீங்கள் பழகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டா நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க நீங்கள் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். டேவும் நானும் முதல்ல திருமணம் செஞ்சுக்கும் போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நான் தவறாக பயன்படுத்தப்பட்டதால டேவ் என்னை சந்தோஷப்படுத்த ரொம்ப காலம் முயற்சி பண்ணார். ஆனால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எனக்கு தெரியல. என்ன செஞ்சாலும் கவலை இல்லாமல் நீ இருக்க போகிறதில்ல, மகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறதில்ல, அதனால் நான் முயற்சியை கைவிட்டுட்டேன், நான் என் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேன்னு கடைசியாக சொல்லிட்டாரு. ஓ, அது என்ன பைத்தியமாக்கிடுச்சு. மகிழ்ச்சியாக இல்லாதவங்க மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்க விரும்பாததால் ரொம்பவும் பைத்தியமாயிடுறாங்க. ஆனால் என்கிட்ட அவர் செஞ்ச மிகப்பெரிய செயல்களை இதுவும் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரியும். அவர் என்னை நம்பி இருக்கல. என் மனநிலையால் அவருடைய மனநிலை பாழாகலை. என்னுடைய துயரம் என் சந்தோஷத்தை என்னை கட்டுப்படுத்த விடலை. என்னுடைய சந்தோஷத்தோடு என் குழந்தைகள் சந்தோஷத்தையும் அது கட்டுப்படுத்தலை. இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. ஏன்னா என் வாழ்நாள் முழுவதையும் இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கே நான் செலவழிச்சிட்டேன். நீங்கள் ஒருத்தரோட உறவில் இருந்தால் அது உண்மையான நல்ல நண்பரா, பெற்றோரா, அல்லது மனைவி, குழந்தை, உண்மையான நண்பராக இருந்தாலும் மகிழ்ச்சியற்றவராக இருக்க உங்கள் மகிழ்ச்சியை திருட அவங்கள அனுமதிக்காதீங்க. ஏன்னா அதை அனுபவிக்கிறது நீங்கள் தான். நீங்கள் அப்படி இருக்கிறது அவங்களுக்கு உதவாது. உண்மையாக சொல்லப்போனால் கடைசியாக என்ன நடந்ததுன்னா, டேவ் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தபோது அவர் கடைசியாக எனக்கு பசியை உண்டாக்குனார். அது சொல்லப்போனால் உண்மையிலேயே அநேக காலத்துக்கு உதவி செஞ்சுது. அதே நேரத்தில் ஒரு மன சமாதானத்துக்கும் உதவிச்சு. அவர் என் முன்னாடி சமாதானத்தை முன் வச்சாரு. கடைசியாக அவருக்குள்ள அது இருந்ததால் தான் என்னால் அதை பெற முடிஞ்சுது. ஆகவே உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ போறீங்கன்றத தீர்மானிக்க தங்களுடைய பிரச்சனைகளை முன் வச்சா பிரச்சனைகள் உள்ள ஒருத்தருக்கு அது உதவாது. அவர் என்னை நேசிச்சாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ என்ன மகிழ்ச்சியற்றவனாக்க நான் விட மாட்டேன். இதை கேட்குற யாருக்காவது நிச்சயம் இது பிரயோஜனமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், டேவுக்கு தகுதியானது கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் என்ன முதல்ல சந்திச்சப்போ நான் என் அம்மாவோட காரை குட்டப்பாவாடை அணிஞ்சு கழுவிக்கிட்டு இருந்தேன். அவர் விரும்பினபடி ஊர் சுற்ற என் பெற்றோரோட மாடி வீட்டில் வாடகைக்கு இருந்த பையனை இழுத்தாரு. அப்படியே என்னோட பழக முயற்சி பண்ணார். நான் ஆண்களை நம்ப மாட்டேன், எனக்கு ஆண்களை பிடிக்காது. நான் அவர்கிட்ட எனக்கு
ஆண்களை பிடிக்கும், ஆனால் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். நீ இந்த காரை கழுவி முடிச்சது என் காரை கழுவுறியான்னு கேட்டார். உங்களுக்கு ஆசையாக இருந்தால் அதை நீங்களே கழுவிக்கோங்கன்னு சொன்னேன். அவர் மனைவிக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். ஜெபத்தில் ஒரு தவறு செஞ்சிருந்தார். கடவுளே, உதவி தேவைப்படுற ஒருத்தர் எனக்கு பொருத்தமாக தாங்கன்னு அவர் ஜெபம் செஞ்சார். உண்மையா அவர் ஜெபிச்சது அதுதான். லடா. அதனால நான் வருத்தப்படலை. அவர் கேட்டதை அவர் அடைஞ்சிட்டாரு. மற்றொரு உண்மையான மன அழுத்தம் மக்கள். நான் எப்போவுமே மக்கள் வரும் வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவங்க வர்ற வரைக்கும் தான். நீங்கள் இப்படி உணர்ந்திருக்கீங்களா? நான் முதலாக தேவனுடைய காரியங்களை இறங்கும்போது நாள் முழுவதும் கிறிஸ்தவ இசையை வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆவியில் ஜெபிப்பேன். என்னுடைய போதனை நாடாக்களை கேட்பேன். அப்போல்லாம் அது டேப்புகளாக இருந்தது. இப்போ இங்கே வேற ஒன்றா இருக்குது. ஆனால் பதிவிறக்கங்கள், அது என்ன பதிவிறக்கங்கள்? அன்னையிலேருந்தே அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தவனா. அப்போ என் குழந்தைகள் எல்லாரும் பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வருவாங்க, நானுவேன். நம்மை சுற்றி யாரும் இல்லாத போது அமைதியாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. வியாதி உங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும். தற்போதைய உலகம், அதோட சூழ்நிலைகள் மற்றும் அதில் இருக்கிற எல்லா எதிர்மறைகளும். இதுக்கு முக்கிய அம்சம், சூழ்நிலை மிக மோசமாக இருந்தாலும் நீங்கள் உண்மையிலேயே முதல்ல அமைதியை தான் நாடணும், விரும்பணும். 1 பேதுரு 3:11 பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் சொல்லுது. தேடி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உங்க முழு பலத்தோடு பின்தொடர்வது. அதை பின்தொடருங்கள், தேடுங்கள், தேடி பின்தொடருங்கள். ஒரு மரத்திலிருந்து பழுத்த பழம் நீங்க விரும்புகிற மாதிரி தானா உதிர்ந்து விழாது. மாத்திக்க நீங்க தயாரா இருக்கணும். அதுக்கு உண்மையான வாஞ்சை இருக்கணும். அமைதிக்காக மட்டும் அதை அடையிறது அவசியம்னு நினைக்கிற மாற்றங்களை செய்ய இந்த அறையில் யாராவது ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆமாம், தேவன் உங்கள் கரங்களை பார்க்குறாரு, ஆயத்தமாக இருங்க. ஆனால் 1 பேதுரு 3:11 விரிவாக்க வேதத்தில் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் அப்படின்னு எழுதியிருக்கு. எனக்கு பிடிக்கும். நல்ல விஷயம் தெரிந்தாலும் இல்லாவிட்டாலும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தீவிரமாக தேடுன்னு விரிவாக்க வேதம் சொல்லுது. தேவனோடும் உங்கள் சக மனிதரோடும் உங்களோடும் மாத்திரம் விரும்பாமல் யாவரோடும் சமாதானத்தை தேடியதை பின்தொடருங்கள். உங்களுக்குள் எந்த சமாதானமும் இல்லை என்றால் இதை தெரிஞ்சுக்கோங்க, மற்ற ஒருவரோடும் ஒருபோதும் சமாதானமாக இருக்க முடியாது. உங்கள் சூழ்நிலைகளில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உண்மையிலேயே தங்களின் பெரும்பாலான பிரச்சனைகளின் வேர். நிறைய பேர் தங்களையே அதுக்கு நினைக்கிறது இல்லை. நான் அதை அனுபவிச்சதானே எனக்கு அது தெரியும். எல்லாரும் எப்படி ஒருத்தர் நேசிக்கணும்னு நான் முதல்ல பிரசங்கங்களை கேட்க ஆரம்பித்தப்போ மக்களை நேசிக்க விரும்பினேன். ஆனால் என்னால் அதை செய்ய முடியல. என்ன பிரச்சனை தெரியாமல் அனாமதேயமாக இருந்தேன். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, உன்னையே நீ நேசிக்காததால் வேறு யாரையும் நேசிக்க முடியாது. உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா அதை யாருக்கும் உன்னால் கொடுக்க முடியாது. உங்ககிட்ட இல்லாத ஒன்று ஒருத்தருக்கு கொடுக்கறது சாத்தியம் இல்லை. நாம் மறுபடியும் பிறந்த போது பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு நம் உள்ளத்தில் முழுவதுமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம அனைவருக்குள்ளும் அன்பு இருக்கிறது. ஆனால் உங்களை நேசிக்கவில்லை என்றால் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது. உங்களோட சுயநலம், சுயம் சார்ந்த ஐக்கியத்தை பற்றி நான் பேசலை. தேவன் உருவாக்கிய உன்னை நீ நேசிக்கணுங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஆமேன். நீங்கள் உங்களை நேசிக்கவும் உங்களோட சமாதானமாக இருக்கவும் தொடங்குனா மற்றவங்களை நேசிக்கவும் சமாதானமாக இருக்கும் எவ்வளவு சுலபங்கிறத நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நம்முடைய பல பிரச்சனைகள் வீட்டிலேருந்து தான் தொடங்குது. ஆமேன். என் சமாதானத்தை திருடுறவங்க யாராக இருந்தாங்கன்றதில் நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். சமாதானமான சூழலை வாழ விரும்பினா சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை தேடி சரி செய்யறதுல கவனம் செலுத்துறது நல்லது. எது உங்களை வருத்தப்படுத்துது? சமாதானத்தை இழக்கிற சூழ்நிலைக்கு எது உங்களை தள்ளுச்சு? நான் நிறைய அவசரப்படணும்னா எதையும் சரியாக செய்ய முடியாது. ஆக எதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்க நான் கற்றுக்கிட்டேன். அடுத்தம் கொடுக்கறது எனக்கு பிடிக்காது. நான் 3 நாட்களில் பிரசங்கம் செய்யணும், இன்னும் என்னுடைய செய்திகளை ஆயத்தமே பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆகவே அந்த எல்லா விஷயங்களையும்
எப்பவும் ஆயத்தத்தோடு இருப்பேன். காலையில் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்கன்னா சீக்கிரம் படுக்கையை விட்டு முன்னதாக எழுந்துருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி மறுநாள் காலையில் உங்களுக்கு நன்மை தர்ற சில விஷயங்களை செய்யணும்னா முன் ராத்திரியே செஞ்சிருங்க. அது மறுநாள் காலையில் உங்களுக்கு உதவும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். பிலிப்பியர் 4:6-7 ஆனது கவலைக்கான முழு பதிலும் இந்த ஒரே புத்தகத்தில் இருக்கான்னு கேட்கலாம். ஆமாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கவலை குறைவாக இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களோ அவ்வளவு குறைவாக நீங்கள் எல்லாத்துக்கும் வருத்தப்படுவீங்க. ஆமென். தேவனிடம் உங்கள் விண்ணப்பங்களை முன்வையுங்கள். அப்பொழுது என்றென்றும் வாழ்வதற்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆகவே அந்த புத்தகத்தில் நான் அதை 4 பகுதிகளாக எழுதியிருக்கேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நன்றி உணர்வோடு இருக்கணும், எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கணுன்ற அக்கறையை குறித்து பேசுகிறேன். எல்லாவற்றுக்கும் உங்களுடைய முதல் பதில் ஜெபமாக இருக்கணும். பிறகு சமாதானம் எவ்வளவு மதிப்பு மிக்கதென்றால் விரிவாக்க வேதம் கொலோசையர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று சொல்கிறார். மத்தியஸ்தர் என்றால் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். முழுவதுமாக முடிவெடுக்கிறவர். உள்ளேயும் வெளியேயும் என்ன இருக்கிறது என்பதை தீர்மானிக்க அவர் நம் வாழ்வில் சமாதானத்தில் மத்தியஸ்தராக இருக்கணும். என்னால் உன்னை சமாதானத்தோடு செய்ய முடியலன்னா அது தேவனிடமிருந்து வந்தது அல்ல. ஆமென். மூடன் தன் பிரச்சனையை உணர்ந்தும் அதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. தனக்கு பதில் யாராவது அதை செய்யணும்னு விரும்புவாங்க. இதை வேற யாராவது சரி செய்யணும். ஆக உலகத்தையோ அல்லது உங்க உலகில் உள்ள மக்களையோ குறை சொல்லாதீங்க. உங்க சொந்த சமாதானத்துக்காக பொறுப்பை ஏற்று தேவனிடம் சொல்லுங்க, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க தொடங்குங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். நீங்க செய்கிற அனைத்தையுமே கணக்கிடுங்கள். பிறகு நேர்மையா ஒவ்வொன்றையும் பார்த்து இது என்ன வகையான கனி என் வாழ்க்கையை தாங்குது, இன்னும் சிறப்பா அதை செய்யறதுக்கு என் நோக்கம் என்ன அப்படின்னு உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. வேற ஒருத்தர் மகிழ்விக்க மட்டுமே நீங்க அதை செய்யறீங்கன்னா, நான் கண்டுபிடிச்சதை உங்களுக்கு சொல்றேன். என் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நான் வாழ்ந்திருக்கிறேன். நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு போய்கொண்டிருந்தோம். அந்த மக்களிடையே இருக்க விரும்பினேன். அப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் மீது ஈர்ப்பு தேவையா இருந்தது. அதனால அவ உங்ககிட்ட கேட்குற எல்லாத்தையும் நீங்க செய்யணும். நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? ஏற்ற இறக்கம் வந்ததும் அவ என்னை குறித்து கொஞ்சமும் கவலைப்பட்டதா தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மேல ஆதிக்கம் செலுத்த விரும்புறவங்களுக்கு உங்க மேல அன்பு இருக்காது. அன்பு இருக்காது. உங்களை உண்மையிலேயே நேசிக்கிற யாரோ நீங்க அவங்க கிட்ட நீங்க என்கிட்ட கேட்டது என்னால செய்ய முடியும், அதை நான் செய்ய விரும்புறேன், ஆனா என்னால முடியல, இப்ப நிறைய கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. உங்களுக்கு சமாதானம் இருக்காது. உங்களை யாராவது உண்மையிலேயே நேசிச்சா அவங்க அதை மதிச்சு நீங்க செய்யாத எதையும் நானும் செய்ய விரும்பலன்னு சொல்லணும். அவங்கள சந்தோஷப்படுத்த முடியாதால கோபம் வேண்டாம், கவலை வேண்டாம். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை நேசிக்க ஜீவனோடு இருக்கீங்க. பூமியில எல்லாரையும் நம்மால சந்தோஷப்படுத்த முடியாது. நீங்க என்னைக்குமே தேவனையும் ஜனங்களையும் ஒரு சேர சந்தோஷப்படுத்துறவரா இருக்க முடியாது. 2 பேர்ல ஒருத்தரை தான் சந்தோஷப்படுத்த முடியும். மன அழுத்தத்தை போக்க இயேசு 4 விஷயங்கள் செஞ்சாரு. தன்னையும் இணைச்சு தேவன் மேல முழு நம்பிக்கை வச்சாரு. 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமா தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். துஷ்பிரயோகம் மற்றும் துன்பத்திற்கு ஆளான போது அவர் எந்த பயமுறுத்தலும் செய்யவில்லை, பழிவாங்கவில்லை. அவர் எல்லாவற்றுக்கும் ஜெபித்தார். அவர் கூட்டத்தை விட்டு விலகி ஜெபிக்க சென்றார். அவர் அதிகமான அழுத்தத்தை உணர்ந்ததால் அவங்கள விட்டு விலகி ஜெபிக்க போயிருப்பாருன்னு நான் இப்ப நினைக்கிறேன். பல நேரங்களில் வேதத்துல இயேசு இப்படி செய்யறத பார்த்திருக்கோம்.
ஆச்சரியம் என்னன்னா தீவிரமா எப்ப அமைதியா இருக்கணும்னு தெரியும். யோவான் 14:30 அவர் தன்னுடைய சீஷர்களிடம், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். அவர் தவறான விஷயத்தை சொல்றதுக்கு இது சரியான தருணம் அல்ல என்றும், எருசலேமுக்கு போய் பாடுபட வேண்டிய நேரம் இது என்பதையும் அறிந்திருந்தார். மன அழுத்தத்தில் இருக்கும்போது அமைதியா இருக்க போறேன்னு சொல்றது ஒரு நல்ல யோசனை. சில சமயங்களில் நான் மனசுருவில் இருந்தா உடனே டேவ் கிட்ட போய் என் மனசுல இருக்கிற விஷயத்த அவரோட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு இன்னைக்கு என்னமோ நல்லா தெரியல, நான் கொஞ்சம் அமைதியா இருக்க போறேன்னு சொல்லுவேன். அதுக்கு நிச்சயமா அவர் மகிழ்ச்சி அடைவார். எனக்கு தெரியும்னுவாரு. ஆமா, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. மத்தேயு 27 கவனிங்க. மூப்பர்கள் மற்றும் தலைமை ஆசாரியர்கள் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இயேசு பதிலளிக்கவில்லை. ஏனென்றால் அவர் தன் இதயத்தை அறிந்திருந்தார். தான் நல்லவர் என்று அவர்களை நம்ப வைக்க முயற்சிக்கவில்லை. பிலாத்து, உங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் கேட்கவில்லையா என்று கேட்கிறார். ஆனால் இயேசு எந்த குற்றச்சாட்டுக்கும் பதிலளிக்காமல் அமைதியா இருந்தார். அவர் அதற்கு பதிலளித்தாரா? இல்லை. ஏனென்று தெரியுமா? உங்கள் செயல்கள் சரிதான் என்பதை மக்களுக்கு நிரூபிக்க நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். நீங்கள் சரியானவர் என்று நிரூபிக்க தேவன் அதை நமக்காக பார்த்துக் கொள்வார். ஆமென். கடைசியாக இயேசு செய்த காரியம், அவர் எப்பொழுதும் மன்னிக்கிறவர். எப்பவும் அவர் பேதுருவை மன்னித்தார். சிலுவையில், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபித்தார். இது என் செய்தியில பாதி. ஆனா துரதிருஷ்டவசமா நேரம் கடந்துருச்சு. ஆக உங்களோட பேச இன்னும் நிறைய இருக்கு. சரியா? நீங்க விரும்பினது கிடைச்சதா? சரி, கேளுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். இணைஞ்சு ஒன்னா ஜெபிக்க போறோம். இயேசுவை அறியாத ஒருத்தரும் இங்கிருந்து அப்படியே வெளியே போக நான் விரும்பல. ஆகவே இதை கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். இந்த ஜெபத்தை நாம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு ஜெபிக்க போறோம். கிறிஸ்துவை ஏத்துக்காதவங்க ஆயத்தமாகி என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பிதாவாகிய தேவனே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் ஒருவரே தேவன் என்று விசுவாசிக்கிறேன். நீர் தேவகுமாரன், எனக்காக மரித்தீர் என்று விசுவாசிக்கிறேன். என் பாவத்திற்காக நீர் விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறீர். என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறீர். என் பாவங்களை மன்னியும். உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவே, நான் இப்போதே உம்மை ஏற்று என் வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு இது ஒரு புதிய ஆரம்பம். நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யும். ஆமென். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.